பழைய ஸ்டோர் நியூ பிரமோ ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க டி குமார், எப்படியாச்சும் ராஜி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், நம்ம நினைச்சது ஒவ்வொன்றா நடத்திடலான்னு பார்த்தா இங்கே எல்லாமே டோட்டலாகவே மாறிடுச்சுடான்றாங்க. ஆனால் இது இப்படியே விடக்கூடாதுடா, விட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நாம நினைக்கிற விஷயம் நடக்காது. அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்பா என்னப்பா பண்ணலான்றாங்க. டேய், அந்த குடும்பத்துல இருந்து எப்படியாச்சும் பிரிச்சு கூட்டிட்டு வரணும். உடனே குமார், அப்பா அந்த மாதிரி வேலை வேண்டாப்பா, ஏன்னா பெரியப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நம்ம மேலும் பண்ணி பிரச்சனை பெருசாக வேண்டாம்ப்பா, நம்ம இதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு குமார் சொல்லிட்டு போறாங்க. என்ன இது அநியாயத்துக்கு இவன் எந்த அளவுக்கு நல்லவனா மாறிட்டான் அப்படின்ட்டு சக்திவேல் ரொம்ப குழப்பமா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர் வெளியே போகவும் அப்ப ராஜியோடைய அப்பா வராங்க. ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். சொல்லுங்க, என்ன பேசணுன்றாங்க. என் பொண்ணு என்ன மனசுல வச்சுட்டு சொன்னான்னு தெரியல, ஆனா எங்க பொண்ணு என் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்னா உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுவோன்றாங்க. என் பொண்ணு அந்த வீட்டில் கஷ்டப்படுறான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, உங்க பொண்ணே நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால, உங்க பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்டில் அவள் கஷ்டப்படல, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கான்றாங்க. அன்னைக்கு தானே அவன் எல்லாமே சொன்னான். ஒருவேளை நீ மிரட்டி கூட அப்படி சொல்ல வச்சிருக்கலாம்ல, என்ன பேசுறீங்க, உங்க பொண்ணை மிரட்டி அப்படி சொல்ல வைக்கணுன்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ராஜி ஏதாவது அவன் மனசுல இருக்கிற ஆசைகளை சொன்னா நீங்க அது எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மை கூட அப்படின்ட்டு எவ்வளவோ விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல முத்துவேல் இல்லை, இது ஏதோ தப்பா இருக்கு, அப்போ உங்க பொண்ணுகிட்டே பேசிக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு. ராஜி எங்க வீட்டுல கஷ்டப்படுறோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ராஜி ரொம்பவே சந்தோஷமா இருக்கா எங்க வீட்டுல, இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. அவளே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு மிச்சம் என்னையும் அப்படி பிரிக்கணும்னு நினைச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது நடக்காது, அது உங்களுடைய டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு ராஜி விட்டு கொடுக்காம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறாங்க. அப்ப கதிரை நினைச்சு பெருமைப்படுறாங்க. ஏன்னா தான் பொண்ணு இந்த அளவுக்கு நேசிக்கிறான், தான் பொண்ணை விட்டு பிரியவும் மாட்டேங்கிறான், கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணு நல்லா பார்த்துப்பா அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.